கியூரா வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு பிரபலமான நியூசிலாண்ட்லேயே ஒரு பிரபலமான ரியல் எஸ்டேட் பர்சன் கிட்ட தான் நம்ம இருக்கோம். அவங்க பேர் ஷீபா சவுந்தர். கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து மோர் தென் 2 decades அவங்கள தெரியும். ப்ரொசைஸாக சொல்லணும்னா 1st May 2008 அவங்க தெரியும். அவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் இந்த ரியல் எஸ்டேட்ஸ்ல வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்டேயே வந்து நிறைய கேள்விகளும் பதில்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இதான் எங்க ஷீபாக்கா. நான் ஷீபாக்கானே கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ரொம்ப நாளாக நான் கிட்டத்தட்ட நான் யூடியூப் ஆரம்பிச்சதுலேருந்து அக்கா கிட்ட இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சது. ஸோ ஐ காட் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ என்னை விட நான் ஷீபாக்கா வந்து ஷீ சச் அ டவுன் டு அர்த் பர்சன். எனக்கு வந்து ஆஸ் அ ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ நான் அக்கான உரிமையாகவே நான் இந்த வீடியோவில் நான் அவங்க சொல்லுவேன். ப்ளஸ் அவங்க வந்து ரியல் எஸ்டேட்ஸ்ல நிறைய இருந்ததுனாலுமே வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் டீச்சிங் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருந்து வந்தனால வந்து she knows how to communicate to the people. That's very important key tool for the real estate. நம்ம ஷீபாக்கா கிட்டே தெரிஞ்சுக்கலாம். ஷீபாக்காவை பத்தி அக்கா உங்களை பத்தி கொஞ்சம் என்னோட வியூவர்ஸ் சொல்லுங்கக்கா. எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம். வெற்றி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், என் தங்கச்சி மாதிரி. ஸோ நான் இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். திருச்சியிலேருந்து நானும் கல்யாணம் ஆனது ஒமானில். என் கணவரும் நானும் ஒமானுக்கு போய் அப்புறம் அங்கே 2 குழந்தைங்க பிறந்து நாங்கள் இங்கே இப்போ கிட்டத்தட்ட 23 இயர்ஸாக இருக்கிறோம். வந்த புதுசில் நான் டீச்சிங் லைனில் இருந்தேன், அவர் ரியல் எஸ்டேட்டில் இருந்தார். அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போதைக்கு நான் பாஃபர்ட் அண்ட் தாம்சன் ஒரு கம்பெனியில் எஸ்டேட் ஏஜென்ட்டாக ரெசிடென்ஷியல் சேல்ஸில் இருக்கிறேன். ஸோ நியூசிலாண்ட் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டை பற்றி எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெற்றி வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி பெற்றோர்கள், ஐ மீன் பீயிங் அ பேரண்ட் மை செல்ஃப், எனக்கு தெரியும் நிறைய பேர் குழந்தைய அவ்வளோ தூரம் அனுப்பிச்சி வைக்கிறோமே, அவங்க எங்கே போய் தங்குவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு சரியாக இருக்குமா, அங்கே சேஃபா, இப்படியெல்லாம் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் எழும்பும். என்ன கேட்டிங்கன்னா, நியூசிலாண்ட் இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேஸ் இந்த வேர்ல்டுன்னே சொல்லுவேன். நீங்கள் எதுவுமே பயப்பட வேணாம். டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கிடையாது. யூனிவர்சிட்டிஸ்க்கும் இருக்கிற சபர்ப்ஸ்க்கும் டிராஃபிக்கும் சென்னை மாதிரியோ இல்லை மற்ற அமெரிக்கா ஆஸ்திரேலியா மாதிரிலாம் இருக்காது. இன்றைக்கும் நாங்கள் வந்து நிறைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக பேசுவோம். ஸோ வெற்றி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா ரெண்டிங் பற்றி? ஆமாக்கா. இப்போ வந்து என்னோட வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். நீங்களே ஒரு இதாக சொன்னீங்க பேரண்ட்ஸுக்கு. ஏன்னா என்னோட வியூவர்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க பேரண்ட்ஸ் தான் என்னோட நிறைய வியூவர்ஸ். இன் 45 to 55 ஏஜ் ப்ராக்கெட்டில் தான் எனக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க. ஃபார் தட் தேங்க்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி வந்து கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் பிள்ளைங்களுக்காக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இப்போ நியூசிலாண்டில் வந்து இப்போ செமஸ்டர் 1 ஆரம்பிச்சிருச்சு. February Marchல எல்லா யூனிவர்சிட்டிலையுமே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நியூசிலாண்டுக்கு ரெண்ட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு பற்றி அவங்க வந்து எப்படி அவங்க ரெண்ட் எடுக்கிறது, when they are coming at the scratch. இப்போ நான்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்ட் எடுக்கும்போது வந்து I did get your advice. You did give me lots of advices. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட்டுக்கு கரண்ட் இருக்கிற பிள்ளைங்களுக்குள்ள அட்வைஸ் கொஞ்சம் வேணும்க்கா. முக்கியமாக வந்து ரெண்டல்னு பார்த்தா இங்கே ரெண்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி, நான் சேல்ஸில் இருக்கேன், நான் ரெண்டல் பார்க்குறதில்ல. பட் நான் வந்து பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை வந்து இங்கே வந்து படிப்புக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்கள் குழந்தை இப்போ 12th முடிச்சுட்டு இங்கே வராங்களா, இல்லை யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு வராங்களா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய அட்வைஸ், இங்கே நிறைய ஹோஸ்ட் ஃபேமிலிஸ் இருக்குது. அது தமிழர்களாகவும் இருக்கலாம், இல்லை மற்ற எத்தனிசிட்டியாகவும் இருக்கலாம். ஹோஸ்ட் ஃபேமிலி பாருங்கள். இப்போ குழந்தையோட யூனி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஆக்லாண்ட் யூனினா சென்ட்ரல் ஆக்லாண்டில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெஸ்ஸியில் இருக்காங்கன்னா ஹெண்டர்சன் சைடில் அங்கே பார்க்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஒரு 6 to 10 கிலோமீட்டருக்குலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும். சென்ட்ரல் ஆக்லாண்டில் ஹோஸ்ட் ஃபேமிலியில் வந்து நீங்கள் வெறும் ரூம் மட்டும் எடுக்கிறீங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா பிட்வீன் $250 to $300 per week ஆகும். அது வந்து குழந்தைங்க பஸ் ஸ்டாப் வீட்டு வாசப்படியில் இருக்கும், அவங்க போயிட்டு வரலாம்.
யூஸ்வலி இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 20 hours ஒர்க் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இமிகிரேஷன். அந்த 20 ஹவர்ஸ்லயே அவங்க ஏர்ன் பண்ற மினிமம் வேஜஸ் $25 அப்படின்னா ஸோ ஒரு $500-400 அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வாரத்துக்கு. தட் ஷுட் பி இனஃப் டு கவர் தேர் ரெண்ட் அண்ட் தேர் எக்ஸ்பென்சஸ். ஸோ என்ன பொறுத்த மாட்டணும் நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஹோஸ்ட் ஃபேமிலிஸ் கிட்ட அவங்க போய் இருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். அன்டில் அவங்க இங்க கொஞ்சம் எல்லாம் ஊரு தெரிஞ்சு எல்லாம் பழகி வந்தா தென் அவங்க தனியா ரெண்ட்டுக்கு போகலாம். இப்போ ரெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம்னு எடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா சென்ட்ரல் ஆக்லாண்ட்ல $500 per week இருக்கும். அதுக்கு மேல அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கட்டணும், அதுக்கப்புறம் அவங்க வாட்டர் கட்டணும், அப்புறம் இன்டர்நெட் கட்டணும், அதெல்லாம் ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு $700-800 per weekக்கு வீடு எடுத்துக்கிறாங்க, அப்புறம் எல்லாம் ஷேர் பண்றாங்க. இதுல டிஃபிகல்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸா சேர்ந்து வீடு எடுக்கும்போது சில லேண்ட்லார்ட்ஸ் வந்து நாட் கம்ஃபர்டபுள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கிரெடிட் ஹிஸ்டரி கிடையாது, ரெண்டல் ஹிஸ்டரி கிடையாது, நம்ம வீட்டை பார்த்துக்குவாங்களா அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னா உங்க குழந்தை இப்பதான் 12th முடிச்சுட்டு வராங்களா, ஒரு ஹோஸ்ட் ஃபேமிலி பாருங்க. அந்த ஹோஸ்ட் ஃபேமிலிக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா இங்க நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், இங்க ஆக்லாண்ட்ல இருக்கோம். உதாரணத்துக்கு நிறைய தமிழ் சங்கங்கள் இருக்கு. நானுமே முத்தமிழ் சங்கம்னு ஒரு சங்கத்தோடைய பிரசிடென்ட் தான். ஸோ எங்களை அப்ரோச் பண்ணீங்கன்னா நாங்க வந்து எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. நாங்க கேட்போம் எங்க மெம்பர்ஸ் கிட்ட, உங்களுக்கு யாராவது ஒரு ஸ்பேர் ரூம் இருக்கா, ஒரு ஸ்டூடெண்ட் பாக்குறீங்களா, இல்ல 2 ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறீங்களா. முக்கால்வாசி பேர் சாப்பாடோட கொடுக்க மாட்டாங்க, யூனோ, பட் ஒரு நல்ல ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி அதுதான் என்ன கேட்டாலும் பெஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு குழந்தைங்க அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மூவ் ஆன் பண்றது பெஸ்ட். இப்போ நீங்க யங் கப்பலா வர்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஊர்ல இருந்து வரீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியலன்னா ஆல்வேஸ் ரீச் அவுட். நீங்க வெற்றியை ரீச் அவுட் பண்ணுங்க. ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப். எனக்கு டைம் இருந்தா வெற்றி அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை நான் ஹெல்ப் பண்றேன். எனி அட்வைஸ் ஃபீல் ஃப்ரீ, யூ கான்டாக்ட் அஸ். யங் கப்பலா வந்து நான் உங்களுக்கு ஹோஸ்ட் ஃபேமிலிஸ் யூஸ்வலி உங்களை அகாமடேட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா ஒரு சின்ன 1 bedroom 2 bedroom அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது, இப்போ யாருமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன் வரல அப்படின்னா திருப்பியும் எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச உதவி நாங்க கட்டாயமா செய்வோம். தமிழர் என்ற ஒரே ஒரு உணர்வுக்காகவே செய்வோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அக்கா எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ வந்து நீங்க ஸ்டூடெண்ட் ஹோஸ்ட் ஃபேமிலி பத்தி சொன்னீங்க. இப்போ தனியா வீடு வந்து ரெண்ட் எடுக்கிறாங்க, இந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கிரீக் அண்ட் லாட்டின் ஃபார் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமாக்கா? இந்த டெனன்சி அக்ரிமெண்ட், இந்த ட்ரிபியூனல், இந்த மாதிரி எல்லாம் இன்டர்நெட்ல பார்க்கும்போது பீப்புள் கெட் கன்ஃபியூஸ், ரொம்ப இதா இருக்கு. அதை வந்து ஒரு ப்ரிசைஸா ஒரு ஈஸியர் ஃபார்ம்ல சொல்ல முடியுமா? டெனன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல ரெண்ட் நீங்க வீட் பண்றதுக்கும் இங்கத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஸோ இங்க மெயின்லி இங்க டெனன்சி அக்ரிமெண்ட் இருக்கும். நெட்ல போய் பாத்தீங்கன்னா கம்பல்சரி இங்க இருக்க லேண்ட்லார்ட்ஸ் அதை ஃபில் பண்ணணும். ஒரு சில நேரம் லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட நீங்க டைரக்டா ரெண்ட் பண்ணலாம், மற்ற நேரங்கள் முக்காவாசி அதுக்குன்னு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப நான் ரெண்டல் ஏஜென்ட் கிடையாது, ஆனா அதுக்குன்னு ரெண்டல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க, உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரி செக் பண்ணுவாங்க, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இஃப் தே டிசைட் டு கோ அஹெட், சரி உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் லேண்ட்லார்டு கிட்ட வீட்டை ரெண்ட் பண்றதுக்குன்னா உங்கள்கிட்ட பிட்வீன் 3 to 4 weeks பாண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. பாண்டுன்னா நம்ம ஊர்ல டெபாசிட்னு சொல்லுவோம், அது மாதிரி இங்க பாண்ட். அந்த பாண்ட் வந்து லேண்ட்லார்டு கிட்டயோ ஏஜென்ட் கிட்டயோ இருக்காது. அந்த பாண்ட் வந்து இங்க கவர்மெண்ட்ல பாண்ட் டெனன்சி சர்வீசஸ்ல பாண்ட் சென்டர்னு ஒன்று இருக்கு. அங்க வந்து உங்க கையெழுத்தும் லேண்ட்லார்டோட கையெழுத்தும் போட்டு ஒரு பாண்ட் லாட்ஜ்மெண்ட் ஃபார்ம்ல அந்த பணத்தை வந்து லாட்ஜ் பண்ணிடுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா நாளைக்கு நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது நீங்க ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது அந்த பணத்தை வச்சு சரி பண்றதுக்காக. ஸோ ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அந்த 3 வாரமோ 4 வாரமோ இருக்க பாண்ட் மணி வந்து நீங்களும் ஓனரும் கையெழுத்து போட்டாதான் அட் எண்ட் ஆஃப் த டெனன்சி அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா இங்க கம்பல்சரி இப்போ இங்க ரெண்டல் இருக்கவங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா லேண்ட்லார்ட்ஸ்க்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. கட்டாயமா வீட்டுல ஹீட் பம்ப் இருக்கணும், கட்டாயமா வீட்டுல ரேஞ்சுட் இருக்கணும், அப்புறம் அதே மாதிரி இந்த குளிர் காத்தெல்லாம் உள்ள வராம ப்ராப்பரா அவங்க இன்சுலேட் பண்ணிருக்கணும். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி. ஸோ நீங்க ஆஸ் அ டெனன்ட் நீங்க என்ன கொடுப்பீங்க ஒரு லேண்ட்லார்டுக்கு அப்படின்னா வீக்லி ரெண்ட் கொடுப்பீங்க. அவங்க வந்து உங்களுக்கு அடுப்பு, ஒரு ஹீட் பம்போ இல்லை ஏசியோ கட்டாயமா எல்லார் வீட்லயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ரேஞ்சுட் இருக்கும். சில வீட்டில் வாஷிங் மிஷின் கொடுப்பாங்க, பல வீட்டில் கொடுக்க மாட்டாங்க.
ஸோ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ் இதெல்லாம் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க வந்து அடுப்பும் அவனும் கொடுத்துருவாங்க. ஹீட் பம்ப் இருக்கும், அவ்வளோதான். தண்ணி வந்து ஓனர் பேர்ல தான் வரும், பட் பில் வரும்போது நீங்க கட்டிடணும். இன்டர்நெட் நீங்க உங்க சொந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டேர்ம் ஆஃப் டெனன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் ஷார்ட் டேர்ம் டெனன்சி வில் பி 6 months, அல்லாட்டி லாங் டேர்ம் டெனன்சி 1 year வரைக்கும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்ட். இது நீங்க 2 பேருமே அக்ரி பண்ணணும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு, அப்பதான் இட் வில் ஒர்க் அவுட். நீங்க இன்கேஸ் டெனன்சி அந்த ஃபிக்ஸ் டேர்ம்ல பிரேக் பண்ணீங்கன்னா தி ஏஜென்ட் வில் ஆஸ்க் யூ டு பே. என்ன இப்போ அவர் வேற ஒரு டெனன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அட்வர்டைசிங் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அட்வர்டைசிங் காஸ்ட்டும் அந்த டெனன்ட் வரும்போது லேண்ட்லார்டுக்கு என்ன டெனன்ட் லாஸ், ரெண்டல் லாஸ் இருந்ததோ அதை வந்து உங்களை கொடுக்க சொல்லுவாங்க. மற்றபடி டெனன்சி இஸ் பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்லப்போனா இந்த ஊர்ல ரூல்ஸ் எல்லாமே டெனன்ட்ஸை தான் ஜாஸ்தி ப்ரொடெக்ட் பண்ணுது மோர் தென் த லேண்ட்லார்ட். தேங்க்ஸ்க்கா. அக்கா, எனக்கு இன்னொரு கொஸ்டின். இப்போ வந்து ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் வராங்க. இப்போ ஸ்கூல் ஜோன்னு இப்போ எனக்கு தெரியுது ஒரு 30 ஸ்கூல் ஜோன் இருக்கணும்னு. அப்படின்னா நான் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து வரும்போது எனக்கு வந்து எந்த சைட்ஸில் போய் எப்படி நான் ஹவு டு ஐ ப்ரொசீட்? எனக்கு வந்து நியூசிலாண்டே தெரியாது. எனக்கு வந்து ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் பிள்ளைங்களுக்கு. ஸோ நான் அது வந்து எந்தெல்லாம் சைட்ஸில் நியூசிலாந்து சைட்ஸில் பார்க்கலாம்க்கா? ஸோ இங்கே ஸ்கூல்ஸ் எப்படின்னா நம்ம ஊரில் எப்படின்னா குழந்தைங்களை ஒரு நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம்னா நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருப்போம். ஸோ இங்கே டிராஃபிக் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்க எங்க குடியிருக்கிறீங்களோ அது பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு தான் நீங்க அனுப்ப முடியும். இன் ஜோன் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எல்லாமே பப்ளிக் ஸ்கூல்ஸ் தான். ஃபீஸ் வந்து இஸ் நாட் மேண்டேட்டரி, பட் தே கால் இட் எஸ் அ டொனேஷன். ரொம்ப இருக்காது. நம்ம இந்தியா வச்சு கம்பேர் பண்ணாலே இங்க இருக்க ஃபீஸ் வந்து இஸ் வெரி ரீசனபிள். என்ன கேட்டீங்கன்னா த பிகெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் த சாக்ரிஃபைஸ் யூ கேன் மேக் ஃபார் யுவர் சில்ட்ரன் இஸ் டு லிவ் இன் த ரைட் ஸ்கூல் ஜோன். ஏன்னா இங்க கேபிடேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்க ஒரு நல்ல சபப்ல வீடு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தைங்களுக்கு எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலா இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்க போகலாம். ஸோ இதை நீங்க எது நல்ல ஸ்கூல் எது கெட்ட ஸ்கூல் எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்கன்னா இங்க டிசைல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க டிசைல் வந்து ரேஞ்சிங் 1 to 10. ஸோ அது போய் நீங்க எல்லா ஸ்கூல்லையும் போய் நீங்க ஸ்கூல்ல போய் பார்த்தாலே அவங்க என்ன எவ்ரி ஸ்கூல் ஹேஸ் அ வெப்சைட். அதுல போய் நீங்க என்ன ஸ்கூல்னு போடலாம். ஸோ ஒரு சில ஸ்கூல் வந்து உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம மாண்ட்ராஸ்கில் ஸ்கூல் ஹை டிசைல் காமிக்காட்டினாலும் இன்னைக்கு மாண்ட்ராஸ்கில் ஸ்கூல்ல இருந்து ஆக்ஸ்போர்ட்ல இருந்து ஸ்டான்ஃபோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க ஸ்கூல்ஸ். ஸோ என்டையர்லி டிசைல பொறுத்து இல்லை, பட் அதுக்கு உங்களுக்கு அட்வைஸ் வேணும்னா நீங்க போய் பார்த்துட்டு என்னையும் வெற்றியும் கேட்கலாம். we are more than happy to respond to your questions. இப்போ நான் இந்தியாவிலேருந்து வரும்போதுக்கா நான் வந்து ஐ நோ தட் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு தெரியும் இங்கே நிறைய அசோசியேஷன் நம்ம எல்லாம் இருக்கோம் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு. பட் சப்போஸ் எனக்கு இந்தியாவிலேருந்தே நான் ஒரு ரெண்ட் எடுத்துகிட்டு வரணும், அவங்க வந்து எனக்கு வந்து $3,000 அனுப்ப சொல்கிறாங்க. ஹவு குட் ஐ கேன் ட்ரஸ்ட் தட் பர்சன்? எனக்கு வந்து இவ்வளோ பைசா நீ அனுப்பி கொடு, நான் உனக்கு வீடு ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்னோட கிட்ட இப்போ கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி வந்து இஸ் இட் ட்ரஸ்ட்வர்தியா நான் அனுப்பி கொடுக்கறது ஃபார் த ஓனர்ஸுக்கு ஆஸ் அ 3 weeks பாண்டு? அவங்க சொல்றாங்க we need to keep the house for you, அதனால எனக்கு வந்து 1 வாரம் வாடகை எனக்கு ஏற்கனவே அனுப்பி கொடுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட்வர்திக்கா? இப்போ ஓரளவுக்கு நியூசிலாந்து ரொம்பவே ட்ரஸ்ட்வர்திங்க. பயப்பட வேணாம். இங்க நாங்க எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ரொம்ப பயப்படுவோம். இங்க லஞ்சம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அதெல்லாம் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாது. யூனோ எவ்ரிதிங் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட். இங்க யாருமே எதுவுமே மறைக்க முடியாது. நீங்க எல்லார பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட் போனா கிடைச்சிரும். இங்க அந்த விதத்துல நியூசிலாந்து வந்து ரொம்ப ஒரு ஒரு அருமையான கண்ட்ரி. ஓகே, நான் கோயிங் டு தி பாயிண்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி வழியா போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கு, ரெண்டல் கம்பெனிஸ். அப்ப நீங்க பயப்படவே வேணாம். ஸோ அந்த டெபாசிட் கட்டணும்னா அவங்க ரிசீட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிரைவேட் லேண்ட்லார்ட்ஸ் கேட்குறாங்களா, உங்கள்கிட்ட அட்வான்ஸ் கேட்குறாங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நம்பிக்கையா எல்லார்ட்டையும் கொடுக்க முடியாதுதான். வேணா அதுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க ரெண்ட் எடுக்கிறது வந்து நீங்க இங்க வந்து ஒரு 2 weeks கழிச்சுட்டு எடுக்கிற மாதிரி பாருங்க. அந்த 2 weeksக்கு நீங்க ஏர்பிஎன்பில ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டீங்கன்னா கோ த்ரூ அ கம்பெனி. அது உங்களுக்கு தலைவலியே கிடையாது, தைரியமா கொடுக்கலாம். இப்ப என்னுடைய கம்பெனி பாஃபுட் அண்ட் தாம்சன்லயே பாத்தீங்கன்னா, என்னுடைய கம்பெனியா நான் ஒர்க் பண்ற கம்பெனி தி மோஸ்ட்
ட்ரஸ்டட் பிராண்ட் இன் நியூசிலாந்து. ஸோ அவங்கள்ட்ட போகலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, அங்கேருந்து கூப்பிடுங்க, ரெக்கமெண்டேஷன் வேணுமா, நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஐ மீன் பேஸ்ட் ஆன் ஐ வில் டூ மை ஓன் செக்ஸ் அண்ட் தென் ஐ எம் ஹாப்பி டு ரெக்கமெண்ட். ஸோ எந்த இதுனாலும் வெற்றியை கேட்டுட்டு வெற்றி மூலியமா யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட். நாங்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறோம். நாங்கள் யாரும் இங்கே வந்த போது உடனே எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிடல. நாங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரியும் மற்றவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, இங்கே வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு. அதுக்கேற்ற மாதிரி எங்களால் முடிஞ்சதெல்லாம் நான் கட்டாயம் செய்வேன். ரொம்ப நன்றிக்கா. பிஃபோர் வி கன்க்ளூட் எனக்கு ஒரு குவிக் கொஸ்டின். பிகாஸ் இந்த இது ரெண்ட் வந்து இட் டிஃபர்ஸ் வித் சபர்ப் டு சபர்ப், பிளேஸ் டு பிளேஸ். இந்த நியூசிலாண்டில் இருக்கும்போது ஐ நோ ஆக்லாண்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்துலக்கா இப்போ நான் புதுசாக இங்கே வரும்போது வந்து எனக்கு வந்து நான் ஹவு டு ஐ கம்பேர் த ரெண்ட்? இஸ் தேர் எனி வெப்சைட்ஸ் ஐ கேன் கம்பேர் த ரெண்ட்? நீங்கள் டெனன்சி ட்ரைபியூனல்லே போய் நீங்கள் டெனன்சி சர்வீசஸ்ன்னு போய் அங்கே போய் கிளிக் பண்ணாலே அவங்க வந்து இந்த மீடியன் ரெண்ட் இருக்கும். ஒவ்வொரு சபர்புக்கும் தனியாக போட்டிருப்பான். 2 bedroomக்கு எவ்வளோ, 3 bedroom எவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் போய் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். நோ இஷ்யூஸ். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஸோ இந்த ரெண்டல் பற்றி நிறைய எனக்கு சொன்னீங்க. அண்ட் வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஐ வில் ஷுவர்லி கெட் ஹோல்ட் ஆஃப் ஷீபாக்கா அண்ட் கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரப்படும். பட் ஆனால் ஆஸ் ஐ ஆல்வேஸ் டெல், டைம் இஸ் அ பிக் கன்ஸ்ட்ரைண்ட். அதனால வந்து டைம் எங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லப்படும். இது தவிர்த்து எனக்கு வந்து சில என்ன ஒரு முக்கியமான ஒரு இது கேள்வினாக்கா, லாஸ்ட் பிஃபோர் ஐ கன்க்ளூட், ஐம் சாரி டேக்கிங் மோஸ்ட் ஆஃப் யூர் டைம். இன்னும் ஒரு சின்ன கேள்விக்கா, நீங்க வந்து அங்க இருந்து ஸ்டூடெண்ட் ஆயிட்டு அனுப்புற பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா ஏதாவது நீங்க சொல்ல விரும்புனா, அஸ் அ பேரண்ட், அஸ் அ மம்மா நீங்க வந்து சொல்லுங்க. சம் பேரண்ட்ஸ் ஆர் வெரி மச் ஸ்கேர்ட். இப்போ எனக்கு நேற்றுக்கு வந்து ஒருத்தர் மீனாட்சின்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாரி, நோ டெக்ஸ்ட், ஐ டோன்ட் வெல்கம் எனி டெக்ஸ்ட். கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி, என் பையன் வந்து அங்கே ஃபிசியோ படிக்க வராமா, அங்கே ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட காமன் ஃப்ரெண்டோட இது பண்ணுறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அங்கே எந்த அளவுக்கு சேஃப்னு. ஆஸ் அ மம், ஸோ டு த மம், நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க நியூசிலாந்து எவ்வளோ சேஃப்னு சொன்னீங்க. பட் டு கன்க்ளூட் திஸ், could you just tell them like how safe is New Zealand, how safe you can trust, and how great integrity and honesty exists in New Zealand from a salesperson and from a person being here for a long time? Could you please tell them, Akka? Okay. So முக்கியமா நீங்க வந்து as a parent, எனக்கு தெரியும். ஏன்னா நானுமே என் குழந்தைய வந்து ஒரு 3 monthsக்கு தான் ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பிச்சேன் இன்டர்ன்ஷிப்புக்கு. அப்புறம் இன்னொரு பொண்ணு 6 மாசத்துக்கு அனுப்பிச்சேன். பயம், அங்க போய் கூடயே இருந்து வீடை பார்த்து அவ கூடயே ட்ரெயின்ல ஏறி அவ கூடயே ட்ரெயின்ல வந்து, அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்லாம் இந்த ஊர்ல கிடையாது. தைரியமா நீங்க குழந்தைய ஃபிளைட்ல போட்டு இந்த ஊருக்கு அனுப்பலாம். எதுவுமே நீங்க பயப்பட வேண்டாம். இங்க எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட். நான் சொன்ன மாதிரி இப்போ உங்க பையன் வந்து தனியா நான் பிளாட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா, ஃப்ரெண்ட்ஸோட எடுக்கிறேன்னு சொன்னாருன்னா, இந்த ஏரியான்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு சில ஏரியாஸ் ரஃபா இருக்கும். பட் ரஃப்னு சொன்னா நான் வந்து நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். அந்த அளவுக்கு பயம் எல்லாம் கிடையாது. ரவுடிசம் அதெல்லாம் இங்க கிடையாது. ரஃப்னா என்ன, கொஞ்சம் தேவையில்லாத பசங்க கூட எல்லாம் சேர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஆக்டிவா, சென்ட்ரல் ஆக்லாண்ட் நல்லா இருக்கும். எல்லா பிளேசஸ் இன் ஆக்லாண்டும் நல்லா இருக்கும். பட் என்ன, எந்த சபர்ப்னு பாருங்க, எந்த ஸ்ட்ரீட்னு பாருங்க. அதுக்கெல்லாம் நீங்க வெற்றி கிட்ட மெசேஜ் போடுங்க, இந்த ஸ்ட்ரீட்ல வீடு எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. கட்டாயமா வெற்றி மூலியமா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், எஸ் ஆர் நோன்னு சொல்லி. முக்கியமா அப்புறம் நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஊர்ல இருந்து வரும்போது என்ன கொண்டு வரணும், மசாலா கொண்டு வரணுமா, இது கொண்டு வரணுமா? ஒன்றும் தேவையில்லைங்க. உங்களுக்கு கிடைக்கிற மசாலா விட எங்களுக்கு கூட இங்க நல்ல மசாலாவே கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு கேரளா, ஆந்திரா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துல இருந்தும் கிடைக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கும். முக்கியமா நீங்க அங்க இருந்து அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபில்டர் காஃபி டபரா ஒன்று, அப்புறம் அல்ட்ரா சின்ன குட்டியோண்டா ஒரு கிரைண்டர் ஒன்று அனுப்பிச்சிருங்க. மற்றபடி ப்ரெஷர் குக்கர் கூட வேண்டாம். இங்கெல்லாம் இன்ஸ்டா பாட்டுன்னு வச்சிருக்காங்க. எல்லாமே சிந்தாம அழகா அதுக்குள்ளேயே சமைச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல், ஒரு இட்லி ஊத்துற பாத்திரம், இது 4 இருந்தா போதுங்க. மற்றபடி நீங்க எதுவுமே ஊர்ல இருந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாமே இங்க கிடைக்கும். Thank you so much for your time, Ka.
கண்டிப்பா உங்க டைமை ஒதுக்கி என்னோட வியூவர்ஸ்க்கு வந்து இந்த ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. ரொம்ப மிக்க நன்றி ஃபார் யுவர் டைம். அண்ட் ஸ்டே சேஃப் எவ்ரிவன். லாட்ஸ் ஆஃப் லவ். அக்கா, என்னோட வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க என்னோட சேனலை. எல்லாரும் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க ரொம்ப பிஸியான ஆளு, அதையும் மீறி ஒரு குட் காஸுக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி இதை பண்றாங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.